ஸோ வணக்கம் மக்களே, பிரேசிலை பற்றி வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபைனலாக ஐ ஆம் ரைட் நவ் சிட்டிங் இன் பிரேசில் ஏர்போர்ட்டுங்க. சவு போலோவில் நான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஐ நீட் டு கோ டு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் ஊருக்கு போகணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நீங்கள் ரீச் ஆகி வெளியில் வந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ஸோ வெளியில் வந்தால் சீன் இப்படி தாங்க இருக்கும். ஸோ நிறையா டாக்ஸிஸ் நிற்கும், நீங்கள் பார்க்கலாம். தென் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டேஷன்ஸ் மாதிரி. ஊபர் பாயிண்ட் இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஊபர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி இட்ஸ் தேர் ஊபர் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு ப்ரீபெய்டு டாக்ஸி வேணும் அப்படின்னா அங்கே அந்த ப்ரீபெய்டு டாக்ஸி பூத் இருக்குது. ஸோ விச் யூ கேன் ஆல்சோ புக் ஆக்சுவலாக. ஸோ இப்போ காலையில் மணி 6 மணிக்கு த சீன் லுக்ஸ் சம்திங் லைக் திஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸும் போயிட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஏர்போர்ட் ஷட்டில் சர்வீஸ் பஸ் விச் டேக்ஸ் யூ ஃப்ரம் ஏர்போர்ட் டு மெனி பஸ் ஸ்டேஷன்ஸ் இன் சவு போலோவில் நிறைய பஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் நல்ல ஒரு 20 டிகிரிஸ் எதமான ஒரு டெம்பரேச்சர். என் பஸ் வரத்துக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்குது. ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ vlogsோடு உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோடய பஸ் டிக்கெட்டு. நான் ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னா நேரில் வாங்கினீங்கன்னா நீங்கள் 30% எக்ஸ்ட்ரா காட்டுற மாதிரி வரும். ஆன்லைனில் டிஸ்கவுண்ட் வரும், அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் டெர்மினல் 2 and 3 சவு போலோ டு ரொதோவியாரியா த பாரா ஃபுண்டா, அதுதான் பஸ் ஸ்டாப் பேர். இன்றைக்கி தேதி 18. ஸோ 7:30 மணிக்கு என்னோடய பஸ்ஸு. ஸோ டிக்கெட்டு விலை எவ்வளோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 65 ரியால் வந்திருக்கு. நம்பூர் காசுக்கு எவ்வளோன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஈரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 ஈரோ வரும். நம்பூர் காசுக்கு ஒரு 1000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு வில் சூன் போர்டுங்க. ஓகேங்க, நம்மளோட பஸ்ஸு அதுதான் நம்மளை பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போக போகுது. போன வாட்டி வரும்போது பெருசாக இருக்கும் பஸ், இந்த வாட்டி சின்னதாக இருக்குது. பெருசாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பஸ்ஸுலேயே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பஸ்ஸுன்னு எழுதியிருக்கும். ஸோ இது நீங்கள் எடுத்திங்கன்னா ஏர்போர்ட்டு டு பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் இருந்து கொஞ்சம் விடிஞ்சிருச்சு, எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பஸ் சர்வீஸ்னு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ GRU சவு போலோ ஏர்போர்ட் டு TK அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாண்டு. நாங்கள் போகிற பஸ்ஸு இந்த சின்ன மினி வேன். ஸோ ஏர்போர்ட் பஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு இப்படி தான் இருக்குங்க. ஸோ விடிஞ்ச பிறகு சவு போலோ ஏர்போர்ட். வெயில் இங்கே இன்னும் வரல. ஸோ நான் வந்த ஃப்ளைட்டு கம்பெனி அதுதான் லதம், பிரேசிலியன் ஏர்லைன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுதாங்க பிரேசில் எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன கிளிம்ஸ். சாப்பாடு நல்லாயிருக்கும் பிரேசிலில். ஸோ இங்கே ஒரு பஸ் ஏர்போர்ட்டுக்குன்னே வருது. டியோம் இந்த சின்ன மினி பஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சீட் இப்படி தான் இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளான சீட்டு. நானும் மினி பஸ்ஸுன்னா எதுவும் மொக்கையாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன். பட் பாத்ரூம்லாம் கூட இருக்க உள்ள. ஸோ பாத்ரூம் நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு இன்சைட் த பஸ் லுக்ஸ். சீட்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள். லெட்ஸ் சி த பாத்ரூம். ஆக்சுவலாக பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐம் நாட் ஷுர் ஏன் அப்படின்ட்டு, பட் ஃபைன். ரைட். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு மேலே ஒவ்வொரு வாட்டியும் ரீடிங் லைட் இருக்குது. தென் வி ஹேவ் ஸ்பீக்கர்ஸ். ஆனால் நம்ம ஊர் மாதிரி இங்கே பாட்டெல்லாம் போட மாட்டாங்க. பட் அது நமக்கு தேவை இல்லை. ரைட், லெட்ஸ் கோ. பஸ் ஸ்டாண்டில் சீன் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டிக்கெட் வந்து ஒன்று முன்னாலேயே வாங்கிப்பீங்க கவுண்டரில். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ணுவீங்க. அதை கொண்டு வந்து பஸ் டிரைவர்கிட்ட நீங்கள் காட்டணும். ஸோ நீங்கள் அது காமிச்ச பிறகு அவர் ஓகே சொன்ன பிறகு தான் நீங்கள் பஸ்ஸுக்குள்ளேயே ஏற முடியும். நம்ம ஊர் மாதிரி டிக்கெட் அந்த கான்செப்ட் இங்கே கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டிக்கெட் ஒரு பேரில் வாங்கியிருக்கீங்கன்னா கரெக்டான டாக்குமெண்ட் கொண்டு வரீங்களான்றதை பார்ப்பாங்க. பொட்டியெல்லாம் கீழே லோட் பண்ணிடுவாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஒரு வழியாக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி ஈஸ்டர் அப்படின்றதுனால செம்ம கூட்டமாக இருக்குது பஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தாவே தெரியும், டூ மச் க்ரௌட். ஸோ பஸ்ஸு பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜல்லி கம்பிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஸோ டிரைவர் சொல்கிற வரைக்கும் யூ கான்ட் ஏபிள் டு என்டர். ஸோ அவங்க சொன்ன பிறகு இங்கே செக்கிங் நடக்கும். மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி தே வில் செக் எவ்ரிதிங். திஸ் இஸ் ஹவு த பஸ் ஸ்டாண்ட் லுக்ஸ் லைக்குங்க. ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும்.
மேலே பார்த்தீங்கன்னா நம்பருங்களாக இருக்கும், போயிட்டே இருக்கா. ஸோ ஒவ்வொரு நம்பருமே ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக பஸ்ஸில் ஒரு வழியாக ஏறியாச்சுங்க. ஓ, கண்ணாடி உடஞ்ச மாதிரி இருக்குது. செம்ம கூட்டம் இல்லை, சரியான கூட்டம். இன்றைக்கி ஈஸ்டர் அப்படின்றதுனால டூ க்ரௌடட் ஆக்சுவலாக. ஸோ இதாங்க நான் சொன்னது. ஸோ நம்பர் 9, நம்பர் 10 இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர்ஸ். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்கள் டிக்கெட்டில் இருக்கும், அதில் உங்கள் பஸ்ஸு நிற்கும், ஏறி போயிடலாம். ஸோ பஸ்ஸோட டாப்பில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ இதுதான் பஸ்ஸோட செட்டப். இது மாதிரி காலுக்கு ஒன்று வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. யூ கேன் புட் யுவர் லெக்ஸ். இங்கே வெளியில் போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். வி ஹேவ் லைக் ஏர்ப்ளைன் செட்டப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், இந்த ஊருக்கெல்லாம் போகும்போது நடுவில் நிப்பாட்டுவாங்கள்ல டீ சாப்பிட்றதுக்கு, சோறு சாப்பிட்றதுக்கெல்லாம். அந்த மாதிரி எங்கேயும் ஸ்டாண்டர்டைஸ்டாக சில இடங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ நான் உட்காந்து ஒரு காஃபி, என் கண்ணை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் சரியாகவே தூங்கலை ரொம்ப நாளாக. இந்த இடம் ரொம்ப பெருசு, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊரில் வாங்குற பரோட்டா 10 ரூபானா பஸ்காரன் கூப்பிட்டு போகிற இடத்துல 30 ரூபா கிடைக்கும்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. கேக்கு, பிட்ஸா, ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி நிறைய இருக்கும். காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பிரெட் வகைகள், மில்க் சாக்லேட், கோகனட், இங்கே ஏதோ சின்ன சின்ன கேக்கெல்லாம் இருக்குது. மக்ரோன் ஜெர்மனியில் இருக்கிற மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இங்கே ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட் மாதிரி சின்னதாக சொவீனியர் அந்த மாதிரிலாம் வாங்கலாம் போல். இது பாருங்கள், பிரேசில் பாம்புன்னு நம்ம ஊர் நாகப்பாம்பு வச்சுருக்காங்க. ஆரஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்குது பார்க்க, பட் ஆனால் இது ஜெல்லி மிட்டாய். மறுபடியும் கோகோனட்டில் ஏதோ போலாம். ஓகே, மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்தாச்சு. ஒரு காஃபியை மட்டும் அடிச்சுட்டு. ஸோ இதுதான் அந்த பஸ் ஸ்டாப்பு, பஸ் நிறுத்தமிடம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பஸ் தான் நான் வந்தது. ஸோ பிராத்தா அப்படின்ற ஒரு கம்பெனி. செம க்ரௌடு இன்றைக்கி, ரோடு ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோ டிராஃபிக். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல இன்னும் போய் சேர்றதுக்கு. வி வில் சி ஆக்சுவலாக. ஸோ அப்படியே நம்ம சுற்றி காமிச்சோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. பின்னால் நிறைய பிளேசஸ் இருக்குது வண்டி நிப்பாட்டுறதுக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டு பின்னால். யா, see you guys. நான் தொடர்ந்து பாருங்கள்.